ஐயோ வந்துட்டாலே இலை சரவணா, நல்லா ரெடி ஆயிக்கடா. அப்புறம் பாத்துக்க அப்படியே அழகுல மயங்கி கீழே விழுந்து. அந்த நிலாவத்தானா கையில பிடிச்ச ராசாத்திக்காக. எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ண மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். முத்தலகி கட்டி பூடிச்சு முத்தம் கொடுக்க மஞ்ச வந்து ஒட்டிக்கிருச்சு. ஏதடா வம்பா போச்சு லவுக்கையும் கிடையாது. என்னாடி பட்டு படவை கட்டி தலை நிறைய பூ வச்சு நல்லா பாதாம் பிசுனு முந்திரி எல்லாம் போட்டு பாலை சுண்ட சுண்ட காய்ச்சி எடுத்துட்டு வந்து நின்ற. என்னடி பொசக்கிட்டு நைட்டிய போட்டு வந்து நின்னுக்கு இருக்க? என்னது பட்டு படவை கட்டி தலை நிறைய பூ வச்சு பாலை கொண்டு வந்து நின்னுக்கிறேனா? காணவே இல்ல. சரி என்ன வெண்ணைக்கு நான் அப்படி வந்து நிக்கணும்? என்னது என்ன வெண்ணைக்கு அப்படி வந்து நிக்கணுமா? என்ன இன்னைக்கு என்ன நாளு? இன்னைக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் நைட்டு முத ராத்திரி வைப்பாங்களா இல்லையா? கல்யாணம் ஏழாவது முடிச்சாலும் வீட்டுல ஏத்துக்கிட்டாங்கல்ல, அதே முத ராத்திரி கொண்டாடலாம்னு இப்ப ஒரு மல்லிகைப்பூல கையில வச்சிருக்கேன். போய் பட்டு புடவை கட்டிட்டு வாடி. என்னது முத ராத்திரியா? எந்த வெண்ணைக்கு? டவரே தாலி மட்டுமே காட்ட உரிமை கொடுத்தேன். முத ராத்திரி கொண்டாடுறதுக்கு இங்க எந்த உரிமையும் கிடையாது. பொத்திக்கிட்டு எந்திரச்சு போய் வெளிய தூங்குப்பா. என்னது வெளியே தூங்கணுமா? என்னடி பேசிக்கிருக்க? கோமா ஸ்டேஜுக்கு ஏதோ போயிட்டு வந்துட்டியா? கல்யாணம் முடிஞ்சோட நைட்டு முதல் ராத்திரி வைப்பாங்கடி, அதுதாண்டி வழக்கம். எங்க அம்மா உனக்கு பால் சம்பளம் கொடுத்து விடல. என்னடி இப்படி நைட்டியை போட்டு வந்து நின்று இருக்க? ஏடி நீ பால் கொண்டு வரல கூட பரவாயில்லடி, இப்படி தலையில ஒத்த சொட்டு பூ இல்லாம நைட்டியை போட்டு வந்து நின்று இருக்கிய பார்க்க சகிக்கலடி. போடி போய் சேலையாவது. எல்லாத்துக்கும் நான் சேலை கட்டிட்டு வரணும். நீ சேலை கட்ட சொல்லிட்டு அப்புறம் சேலை கட்டிட்டு வரணுமா? அப்பலாம் கட்ட முடியாது. எனக்கு இதுதான் ஃபேஷன், இதுதான் ஃப்ரீயும் கூட. அடிக்கிற வெயிலுக்கு ஆவாவ மாடர்ன் Dress போட்டு தெரியறா. இப்பதே இவனுக்கு சேலை கட்டிட்டு வரணுமா? இங்க பாரு, என்னை மத்த பொம்பளை பிள்ளை மாதிரி நினைக்காத. என்ன நான் ஏன் விருப்பப்படிவே இருப்பேன். நீ சொல்றதா கேட்கணும்னு அவசியம் கிடையாது. என்னை காதலிச்சா கல்யாணம் கட்டிக்கிட்டு அம்பிடுதேன். மத்த எதுவும் கிடையாது. பொத்திக்கிட்டு எந்திரச்சு போய் உங்க அப்பா கூட படு. என்ன மீனாட்சி பொசக்கிட்டு இப்படி சொல்லிட்ட? பாரு, நமக்கு முதலாத்திரிட்டு மார்க்கெட்டுக்கு போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா பெட்ல பரப்பி போட்டு வச்சிருக்கேன். நல்லா பரப்பு பரப்புன்னு. நீ தலையில பூ வைக்கலாம் கூட பரவாயில்ல, இந்த கையில வச்சுக்க பாரு பூவு, இதை கூட தலையில வச்சுக்க. என்னாடி ஒரு புருஷனை மதிடி தாலி கட்டி இருக்கேன்லடி. என்னது புருஷனை மதிக்கணுமா? அப்படினா என்ன? என்னாடி காதலிக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி பேசுனா கழுத்துல தாலி கட்டணும்னு ஒரு மாதிரி பேசிக்கிருக்க. இதெல்லாம் ஜாரி கிடையாதுடி. என்னாடி வானாண்டி. நிறுத்து, நாய் மாதிரி பண்ணாத. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க பெருசா நினைப்பீங்களா? முதல்ல தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியோட விருப்பம் என்னமோ அத முதல்ல மதிக்க கத்துக்கங்க. அப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கட்டும். மீனாட்சி தத்துவலாம் நீ மெதுவா பேசலாண்டி. ஏன்டி நான் உன் புருஷன் தானே, எல்லாருக்குமே கல்யாணம் ஆனவனு இது நடக்கிறது தானே, ஏன் இப்படி பண்ணிக்கிருக்க? இப்ப கூட உனக்கு மரமண்டையில உரைக்குதாட்டு பாரு. சீ போடா எந்திரச்சு வெளிய. நான் கூட என்னடா நினைச்சேன், ஆனா இந்த போடு போட்டுக்கிருக்கா. இவன் நம்ம அண்ணன் தானா? எப்படி நம்ம வீட்ல ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க? நாம அப்பா கிட்ட சொல்லணும்னு வந்தோம், ஆனா அதை நம்ம சொல்லவே இல்ல. சரி அப்படின்ட்டு இருந்தா எப்படி நீங்க வீட்டுக்குள்ள ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க? ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குதே. அவன் படியேத்தி உள்ள கூட்டிருக்காங்க, என்னவா இருக்கும்? அருந்ததியே, ஏமா இங்க என்ன பண்ணிக்கிறீங்க? போய் தூங்க வேண்டியதானே? மணி என்ன ஆகுது? எனக்கு தூக்கம் வரல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு சந்தேகம். எப்படி அவரை நீங்க ஏத்துக்கிட்டீங்க? எனக்கு ஒண்ணும் விளங்கலையே. அப்பா நீ ஏத்துக்கிட்டாலும் அப்பாவை ஏத்துக்கவே மாட்டாரே, என்ன நடந்துச்சு? சரி அத கூட விட்டுருவேன். இப்போ என்ன உன் மயன் கூட முதல் ராத்திரி கொண்டாடுறவள? என்னது முதல் ராத்திரி கொண்டாடிக்கிருக்காளா? என்ன சொல்ற? எப்படி இது நடந்துச்சு? அது எப்படி பெரியவங்க எது நல்லவங்க பார்த்து வைக்க முதல் ராத்திரி கொண்டாடுறீங்களா? இந்த வாரே ஏமா நீ நிறுத்து, நீ பொங்கிட்டு வராத. எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்க மேல பேசிக்கிறது அப்படி இருந்துச்சு அம்படுத்தேன். சரியா? எனக்குலாம் ஒண்ணும் தெரியாது. நீ என்னமா பண்ணு? எப்படி இவங்களை ஏத்துக்கிட்டே? எனக்கு ஒண்ணுமே விளங்கல. சத்தமா பேசாத, நான் சொல்றது மட்டும் கேளு. இவன் பக்கத்து ஊர்ல நல்லா பணக்காரியா, அவன் அப்பத்தா சொல்லிக்கு இருந்துச்சு. அதனாலதான் சரி இவளை மடக்கி போட்டோம்னா நம்ம சொத்தை கொஞ்சம் கைப்பற்றலாம் பத்தியா, அதுக்காகதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதான பார்த்தேன். சரி நான் வாரேன்.
ஒரு அதெல்லாம் ஒன்று போக வேணாம். நான் ஒன்று தாரேன், கொண்டு போய் அவகிட்ட கொடு. அதுக்கப்புறம் அவள் எப்படி முதலாத்திரி கொண்டாடுறான்னு நானும் பார்க்குறேன். அதாவது இவ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாந்தே பேர் முதலாத்திரி கொண்டாடுறது இங்கே ஆகாது. நான் போய் பேசுனா அப்புறம் அப்போ வேறு மாதிரி ஆகி போயிடும். அதனாலதான் சொல்கிறேன், நான் பாலில் பேதி மாத்திரை கலந்து தாரேன், கொண்டே குடு. குடிச்சுப்புட்டு பாத்ரூம்லேயே விழுந்து சாகட்டும். நான் சொல்றது உனக்கு விளங்கிட்டு நினைச்சுக்கிறேன். நான் கொண்டு போய் கொடுத்தேன்னு வச்சுக்க, அப்புறம் பாத்ரூம்லேயே கிடந்தானா நான் தான் அவளுக்கு பேதி மாத்திரை கலந்து கொடுத்தேன் அவன் நினைச்சுக்கிறவா. இதே நீ கொடுத்தேன்னு வச்சுக்க, அதாவது உன்னை தான் நினைப்பா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவளுக்கு ஏன் மேலே ஒரு மரியாதை இருக்கணும், அதுக்கிட்டேன். இல்லையே, இந்த முதலாத்திரி நடக்க விடக்கூடாது. நாம போய் ஏதாவது பேசணும்டா அசிங்கமாக போயிடும். அதனால் பேசாமல் அத்தைகிட்ட கொடுத்துருவோம். ஓஹோ, மகக்காரிக்கிட்ட எதுவும் எடுபடலண்டு இப்போ மாமியாக்காரிக்கிட்ட வாரியா? வா வா, அந்த ஆப்பை உனக்கே திருப்பி அனுப்பி விட்றேன். இது வரைக்கும் நான் எந்த ஒரு வில்லங்கமும் செய்யலை, இனிதாண்டி வில்லங்க செய்ய போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பாடாப்படுத்தினிய உங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கிறேன் ஆப்பு. நான் அந்த மீனாட்சியும். வண்டி ஸ்டாப் பண்ணுங்க. செல்வா மாதிரி இருக்கு. ஆமா, இனியாவது இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், அது இந்த நைட்ல? சரி, போய் பேசுவோம். டிரைவர், நீங்க காரை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு கீயை நீங்களே எடுத்துட்டு போயிருங்க. நாளைக்கு காலையில வந்து எப்பயும் போல பிக்கப் பண்ணிக்கோங்க. நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். ஓகேவா? நான் இறங்கிறேன். ஓகே மேம். ஹே வெண்ணிலா, என்ன இன்னியாரத்துல இங்க வந்து நின்று இருக்க? வீட்டுக்கு போக வேண்டியதானே? வேலை முடிஞ்சுச்சுன்னா வீட்டுக்கு தானே போகணும். நான் எப்படி பார்த்தா நான் தான் உன்னை பார்த்து அந்த கேள்வி கேட்கணும். நீ ஏன் சம்மந்தமே இல்லாம இப்படி ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்க? ஒண்ணும் கிடையாது, மனசுக்கு ஒரு மாதிரி இருந்ததா. சரி, இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்தா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுமா, அதுக்குதே வந்தேன். வேற ஒண்ணும் கிடையாது. சரி, உட்காரு, பேசுவோம். பேசுவோம். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் ஒரு வேலை இருந்துச்சுன்னு போயிட்டு இப்பதான் வாரேன். வார வழியில பார்த்தா இங்க உட்காந்துருக்கிய சாரு. சரி, பேசிட்டு போலாம்ன்றதே வந்தேன். உட்காரு உட்காரு, பேசலாம். பேசுறதுக்குலாம் பஞ்சமே கிடையாது. உட்காரு. என்ன வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்கு. எங்க போனாலும் நிம்மதியே கிடையாது. வீட்டுல இருந்தா அங்க அதை பண்ணி இதை பண்ணி சொல்லி உயிரை வாங்குறாங்க. பேசாம என்கிட்ட போய் தொலைஞ்சிடலாம் போல இருக்கு. மனசுக்கு அப்படி என்ன சங்கடம் இங்க வந்து இப்படி உட்கார அளவுக்கு? சரி, உட்காரல ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து இடத்துல உட்காந்தோம்னா அப்படியே மனசே லேசாகி போயிடும். அது வேற விஷயம். அப்படி என்ன உனக்கு கஷ்டம்? வாழ்க்கையில எவனுக்குதான் கஷ்டம் இல்லாம இருக்கு? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குத்தேன் செய்யுது. யார் அது வெளியே எனக்கு கஷ்டம்னு போய் சொல்லி நிக்கிறது கிடையாது. அப்படியே மறைச்சுக்கிட்டு வெளியே சும்மா பல்ல காட்டுறாங்க. அப்படித்தான் எவனும் மனசார சிரிக்கிறானா கேட்டா அப்படி எவனுமே சிரிக்கிறது கிடையாது இந்த உலகத்துல. இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அது என்னமோ உண்மைதான். இதுதான் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் நடந்துக்கு இருக்கிறது. இப்ப அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உனக்கு என்ன கஷ்டம்? என் வீட்டுல ஏதாவது சண்டை போட்டு வந்தியா? என்ன, நம்மளை தவிர இங்க யாரோ பேசிக்கிருக்க. செல்வா, இவன் யாருன்னே தெரியல. எதுக்கு எப்ப பார்த்தாலும் செல்வா கிட்ட உட்காந்து பேசுறா? ஆமா, நான் தானே அவனை வேணான்னு சொன்னேன். அப்ப அவன் யாருக்கிட்ட உட்காந்து பேசினா எனக்கு என்ன? ஆனா மனசு ஒரு மாதிரி வலிக்குது. அவன் ஏன் பேசணும்? என் கழுத்துல தாடி கட்டிட்டு எவகிட்ட உட்காந்து பேசுறீ? சில கஷ்டங்களை வெளியே சொல்லலாம், சில கஷ்டங்களை வெளியே சொல்ல முடியாது. மறைச்சு தானே வாழ வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்மளை சார்ந்து இருக்கவங்களை நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாதுல்ல. அந்த ஒரு மனசுல தான் எதையுமே சொல்லாம இருக்கேன். சரி, அதை விடு, அது இருந்துட்டு போட்டோம். சரி, நம்ம ஸ்கூல் டேஸை பத்தி பேசுவோம். அது என்னமோ சரினே. ஸ்கூல் டேஸை பற்றி என்ன சொல்ல? செல்வா, உன் ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. இப்படி எப்படி சொல்கிறது? அப்பா இல்லை இருந்தாலும் இப்படி ஒரு ஃபேமிலின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா செல்வா. ஒன்று ஓப்பனாக சொல்லவா? எனக்கு என் அப்பா இல்லைன்ற கவலையே தெரியாமல் என் அக்கா என்னை வளர்த்துருக்காங்க. அதனால் அந்த கவலையில் எனக்கு இருக்காது வெண்ணிலா. ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். உண்மைதான்டா செல்வா. இந்த மாதிரி எந்த பொம்பளை பிள்ளைய குடும்பத்தை தாங்குற மாதிரி இருப்பாங்க. உன் அக்காவை நினைக்கும் போது எனக்கு நெசமாவே கொஞ்சம் பெருமையாகத்தே இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது. ஏன்னா எனக்கு அப்பா அம்மா கிடையாது, எனக்கு கூட பிறந்தவங்கன்னு யாருமே கிடையாது. என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு கொஞ்சம் ஆச்சரியப்படுற விஷயமாத்தே இருக்குது. இதே மாதிரி உன் அக்கா நல்லபடியாக இருந்துட்டா போதும். நீ சொல்றது உண்மைதான் வெண்ணிலா.
இந்த மாதிரி பொண்ணுகளை இந்த காலத்துலலாம் பார்க்கவே முடியாது. அதையும் என் அக்கா ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே என் அக்கா கஷ்டம் மட்டும்தான் பட்டிருக்காங்க. எங்களை எம்புட்டு கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்க படிப்பை தியாகம் பண்ணி எங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு இப்படி இருந்தவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும்னு இருக்கேன், ஒரு ஆம்பளை பயலாக இருந்து. வர்றா. சரிதான் சரிதான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போதே. சரி, அப்புறம் அக்கா கல்யாணம் முடிஞ்சோடனே அடுத்து உனக்கு தானே? ஏன் செல்வா, நெசமாவே என்ன வெறுத்துட்டீங்களா? வேற ஏதாவது பேசலாம் வெண்ணிலா, அதை விட்டு தள்ளு. சரி, அப்புறம் ஏன்டா கல்யாணத்தை பத்தி பேசணும்னு இப்படி மூஞ்சி திருப்புற? ஏன் எங்கேயாவது பழமா அடி வாங்கிட்டியா? அப்படிலாம் கிடையாது. சில விஷயங்களுக்கு உதாரணத்தோட அதை விளக்கலாம். சில விஷயங்களை விளக்கவே தேவையில்லை, அது முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதை பத்தி பேசி மட்டும் என்ன போகுது? அதனால வீடு வெண்ணிலா. உண்மைதான். ஏன்னா நான் உனக்கு செஞ்ச துரோகம் அப்படி, என்னை நீ மன்னிக்கவே மாட்டேன், எனக்கு தெரியும்டா. ஆனா என்னதே உன்னை நான் வெறுக்கிற மாதிரி இருந்தாலும் என் கழுத்துல தாலி கட்டிட்டு இன்னொருத்தி கூட உட்காந்து பேசும்போது என்னால அதை ஏத்துக்க முடியலடா. ரொம்ப வேதனையா இருக்கு. அப்போ நான் உன்னை விரும்புறேனா? இங்கே பாரு செல்வா, அதாவது இந்த லைஃப் நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கும், சில கெட்ட விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கும். ஆனால் நம்ம அதை பார்க்குற விதத்தில் தான் இருக்குது, ஓகேவா? அதாவது லைஃப் இப்படி தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிவிட்டு அது கூடயே ஒரு ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருந்தோம்னா எந்த ப்ராப்ளமே வராது. இடையில எங்கேயாவது சிக்கி மாட்டிக்கிட்டோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ உன் லைஃப்பில் ஏதோ ப்ராப்ளம், ஏதோ ஒரு காயங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் அதை உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அது வரைக்கும் சொல்லு. அது வரைக்கும் ஒன்று நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்கு தேவை என் செல்வா ஹாப்பியாக இருந்தால் போதும், வேறு எதுவும் இல்லை. எப்போதுமே சிரிச்சிட்டே இரு, நீனு கிடையாது, எனக்கு யாராக இருந்தாலுமே ஓகே தான். சிரிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அந்த புன்னகை இருக்குது பார்த்தியா, அந்த லைட்டாக ஒரு புன்னகை நம்ம பண்ணிட்டாலே நம்ம லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளமே ஒரு தூசு மாதிரி காணாமல் போயிடும். ஸோ இதை மட்டும் எப்போதுமே மைண்ட் பண்ணி. பாத்தீங்களா தாசில்தார் மேடம், தாசில்தார் படிச்சீங்களா இல்லை டீச்சருக்கு ஏதாவது படிச்சீங்களா? ஒன்றும் விளங்கலையே. நல்லா லெசன் எடுக்கிறிய. சும்மா லைஃப்பை பற்றி சொன்னடா, உடனே லெசன் எடுக்கிறேன்ட்டு வந்துடுவான். சரி, நாளைக்கு எனக்கு வெளியூர் பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குது, நீ வரியா? 2 பேர் சேர்ந்து போகலாம். அங்கே கொஞ்சம் பத்திரம்லாம் அடிக்க வேண்டியது இருக்குது, நீ தான் சரியாக வருவ, என்ன சொல்கிற? என்ன இப்போ சொல்லிக்கு இருக்க? நாளைக்கு எனக்கு முக்கியமான பத்திரம்லாம் இருக்கு, அதை அப்புறம் அடிச்சு கொடுக்கணும், வில்லங்க பத்திரம் பூரா. இல்லை, எனக்கு மட்டும் போகிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குடா. நம்ம தான் இந்த ஊருக்கே புதுசு. சரி, இங்கே இருக்க ஒருத்தனை எடுத்துகிட்டு போவோம் தான். நீ வாயேன், நீ அப்படி பத்திரம் அடிச்சு கொடுத்த மாதிரி இருக்கும், என் கூட வந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்லியிருக்கேன், வாடா அப்படிங்கிற. சரி போவோம். மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஓட்டை இருக்குன்னு தெரிஞ்சு அதை அடைக்க பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை மழை பெஞ்சு நம்ம ஓட்டையை அடைக்க போனாலும் அந்த ஓட்டையை பிச்சுக்கிட்டு தான் அந்த மழை தண்ணி உள்ள விழுகும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் போயிடுச்சு. நம்ம வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கையை நான் அப்படி மாத்தி விட்டேன். சொத்து சொத்துன்னு சொல்லி என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன். என் புருஷனை நான் இழந்துட்டேன், என் அன்பை நான் இழந்துட்டேன். நானே நினைச்சா கூட உன் கூட சேர முடியாதுல்ல. எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். இருந்த போது ஏற்க மறுத்தாள், அதுதான் பிடிவாதம். இருந்த போது ஏற்க மறுத்தாள், அதுதான் பிடிவாதம். அவன் பிரிந்த போது பார்க்க துடித்தாள், அந்தோ பரிதாபம். பிரிவே காதலின் தண்டனையா, காதல் தோல்விய வேதனை. டோர் க்ளோஸ் பண்ணல, யாரும் உள்ள வாங்க. பாய் செய். ஏன் இன்னைக்கு காலேஜ் போறியா? இல்ல பாட்டி, இன்னைக்கு காலேஜ் போல. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பாட்டி. பாடி செல்லம், என்ன பேசணும்? வாங்க. என்னவா? என் பேத்திக்கு என்ன பேசணுமா? பாட்டி, இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனா நான் கேட்குற கேள்விக்கு நீ உண்மையதான் பதில் சொல்லணும். இன்னைக்கு நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே எதையும் என்னால் தாங்க முடியல, அதனால தான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். ஏன்னா மண்டை வெடிச்சு செத்துரும் போல இருக்கு பாட்டி. என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, என்னம்மா? பாட்டி, உனக்கு நல்லாவே தெரியும், நான் சின்ன வயசுல இருந்தே கலை மாமா மேலே எவ்வளோ ஆசை வச்சுருந்தேன், எவ்வளோ அன்பு வச்சுருந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏன் சின்ன வயசுல இருந்தே தாத்தா மாமா எனக்கு தான் சொல்லி தான் வளர்த்தாரு. அப்படித்தான் நானும் வளர்ந்தேன். ஆனால் இப்போ தாத்தா இறந்ததுக்கப்புறம் மாமா ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் அந்த நாள் நைட்டு உங்ககிட்ட மாமா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் 2 பேர் பேசினதை நான் பார்த்தேன், ஆனால் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது, அதை நான் விட்டு கேட்கவே இல்லை.
மாமா என்ன சொல்லிட்டு போனாரு? ஏன் மாமா என்னை வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிறாரு? மாமாக்கு என் மேலே ஆசை இல்லையா? தயவு செஞ்சு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு பாட்டி. இது எனக்கு தெரியாம ரொம்ப மனசு வலிக்குது பாட்டி. சொல்லு. இசை, பாட்டிக்கு கொஞ்சம் தலைவலிக்குது. இதை பற்றி அப்புறமா பேசலாம். மாட்டேன் பாட்டி, நீ போய் சொல்ற. உனக்கு தலையெல்லாம் வலிக்கல. மாமா என்னமோ சொல்லிட்டு போயிருக்காரு. பாட்டி என்னை பார்த்து சொல்லு பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி தெரியுமா இருக்கு? என் இடத்துல இருந்து பார்த்தாதான் பாட்டி என் பெயின் என்னன்னு உனக்கு புரியும். பாட்டி சொல்லு பாட்டி. இசை, சொல்றதுக்காகலாம் ஒன்றும் இல்லடச்சலாம். பாட்டி சொன்னா கேட்பீங்களா மாட்டீங்களா? நோ நோ நோ, நீ எதையோ மறைக்கிற. மாமா என்னமோ சொல்லிட்டு போயிருக்காங்க. பாட்டி என்ன வரந்தாலும் என்கிட்ட சொல்லிரு பாட்டி. சத்தியமா அந்த பெயின் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒருத்தர் மனசார நினைச்சிட்டு அவங்க மனசுல நம்ம இருக்கமா இல்லையான்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் சாகர கோட்டமா இருக்கு. ரொம்ப பெரிய வலி பாட்டி. அத ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். மாட்டேன் பாட்டி, சொல்லு பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. இசை, உங்ககிட்ட சொல்றதுக்காகலாம் இல்லை. சொன்னா இதை நீ தாங்க மாட்ட. அதனால தான் பாட்டி மறைக்கிறேன். உன் மனசு லேசு இசை. வேணாம், குழந்தைத்தனமான மனசுல இப்படி ஒரு பெரிய விஷயத்த சொன்னா நீ அதை அக்செப்ட் பண்ண மாட்ட. பாட்டி நீ சொல்லாம இருந்தாலும் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் பாட்டி இப்படி நீ என்ன சாவடிக்கிற? பேசாம நான் செத்தே போயிடுவேன். பாட்டி சொல்லு பாட்டி. பாட்டி இப்படி சொல். பாட்டி இரு. டென்ஷன் ஆகாத. உனக்கு தான் வீசிங் இருக்குல்ல. சரி பாட்டி சொல்றேன், ப்ளீஸ் சொல்லு. என்னாச்சு அன்பு? எதுக்கு அம்மா கிட்ட உடனே பேசணும்னு சொல்லி சொன்னேன்? அம்மா, முதல்ல என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஏன்னா நான் அப்பாவுக்கு பொய் சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. என்னது பொய் சத்தியமா? என்னப்பா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாம்மா, அப்பா இசையை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்கிட்ட சத்தியம் வாங்கும்போது அதை நான் என் மனசார பண்ணலை. ஏன்னா இசை மேலே எனக்கு ஒரு விருப்பம் இருக்கணும்ல. அப்படி ஒரு விருப்பமே இல்லாம அப்பா சொன்னாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இசையை நான் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அன்பு, நீ என்ன பேசுறங்கிறது புரிஞ்சுதான் பேசுறியா? அப்புறம் எதுக்குடா அப்பா கிட்ட சத்தியம் பண்ணுன? ஏன் இசை உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது? இசை உன்னை சின்ன வயசுல இருந்து விரும்பிட்டு இருக்கா. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? இன்னாஃப்மா, சாரி, கோமா பேசுறேன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. அவ மட்டும் நினைச்சா பரவாயில்லையா? நான் நினைக்க வேணாம். இங்க பாருங்க, மேரேஜ்ங்கிறது ஒருத்தர் மனசு புடிச்சு போய் கல்யாணம் பண்ணணும், புரியுதா? நம்ம இஷ்டத்துக்கு வீட்டுல சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப என்னால அவ கழுத்துல தாலி கட்டி அவ கூட குடும்பம் நடத்த முடியாதுமா. எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இசை சின்ன வயசுல இருந்து என் மனசுல நினைச்சிட்டு இருந்திருக்கா அப்படின்னு நினைக்கிறத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எனக்கு அப்படி ஒரு தாட்டே இல்லம்மா. ஏமா, சின்ன வயசுல இருந்து ஒண்ணு முன்னா வளர்த்துட்டு இப்ப போய் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படிமா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சொல்ல போனா அவளை நான் சிஸ்டரா தான் பாக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி ஒரு முறை பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற என்ன சுத்தம் எனக்கு இல்லம்மா. அன்பு, நீ இப்படி ஒரு காரணத்தை சொல்றத அம்மானால ஏத்துக்க முடியல. சரி விடு, இசை மேல உனக்கு ஒரு விருப்பம் இல்ல, அதவே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த அளவுக்கு நீ கோவப்பட்டு பேசுற அளவுக்கு இந்த விஷயத்துல ஒண்ணுமே இல்லையே. உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. ஆனா ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுற? அன்பு, யாரையாவது லவ் பண்றியா? இதுக்கு மேல உங்ககிட்ட மறைச்சு மட்டும் என்னமா ஆக போகுது? ஆக்சுவலா இந்த உண்மையை நான் உங்ககிட்ட எப்பயும் சொல்லி இருந்திருக்கணும். ஆனா சொல்ல வேண்டிய சூழ்நிலையில இது சொல்ல வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. சோ நான் ஓபன் பண்ணிடுறேன். மதுரைக்கு போனேன்ல, அங்க ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த பொண்ணு நம்மள மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ஏழை வீட்டு பொண்ணு தான், கஷ்டப்படுற ஃபேமிலி. என்ன ஃபேமிலிக்காகவே அந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டு இருக்கா. ஆனா யாரையுமே மனசுக்குள்ள ஏத்துக்கல. அவங்க அப்பாக்கு அப்புறம் நான் போய் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி இப்போ அந்த பொண்ணை நீ விரும்புறாமா, அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ சத்தியத்தை மீறிட்டு நீங்க இசையை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா என்னால எப்படிமா பண்ண முடியும்? நீங்க தாமா சொல்லியிருக்கீங்க, நம்மளையே நம்பி ஒருத்தவங்க இருக்கும் போது அவங்களை ஏமாத்த கூடாதுன்னு சொல்லி. அப்படித்தானே சொல்லி வளர்த்துருக்கீங்க. இன்ன வரைக்கும் அப்படி ஒரு கான்செப்ட்ல தான் நான் வளர்ந்துட்டு இருக்கேன். எல்லாருமே அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்மளை நம்பி வந்தவங்கள ஏமாத்த கூடாதுன்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அப்படித்தான் நான் இருக்கேன். அம்மா, என்னால இசையை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த பொண்ணை விரும்புறேன், சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்படிங்கிறதுக்காகலாம் உங்ககிட்ட நான் பேசல, ஓகேவா? அதாவது லவ்ங்கிறது ஒரு ஃபீல்மா. அந்த ஃபீல் ஒருத்தருக்கு மட்டும் வந்தா பத்தாது, நம்ம ஆப்போசிட் பர்சனுக்கும் அது இருக்கணும். எனக்கு இசை மேல அப்படி ஒரு தாட்டே இல்லம்மா.
சின்ன வயசுல இருந்தே நான் அவளை ஒரு தங்கச்சியா தான் நம்ம பார்த்து வளர்ந்து வந்திருக்கேன், புரியுதா? இப்படி எல்லாத்தையும் ஒண்ணு முன்னா வளர்த்துட்டு இப்ப நீங்க வந்து இப்படி சொல்லும் போது எப்படிமா என்னால அக்செப்ட் பண்ண முடியும்? என்னால அப்பா கிட்ட அந்த டைம்ல எதுவும் பேசல. அப்புறம் அப்பா இன்னொரு உண்மையும் சொன்னாரு. அந்த உண்மை உங்களுக்கும் தெரியுமாம்ல? அதை நான் கேட்க போறது இல்ல. அது நீங்களா சொல்ற வரைக்கும் சரி. எங்க அப்பா என்கிட்ட சொன்னது சொன்னதாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா அந்த உண்மை உங்க வாயில இருந்து வரணும்னு நினைக்கிறேம்மா. சோ நீங்களே சொல்லுங்க. அன்பு அது மா, நீங்க உடனே சொல்லணும் நான் கேக்குறேன், ஓகேவா? அதாவது இப்ப நீங்க இசையை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றீங்கல்ல, இந்த இசைப்பிரியா எப்படி வந்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறத அப்பா என்கிட்ட சொன்னாரு. சோ நீங்களா சொல்ற வரைக்கும் அதை நான் உங்ககிட்ட கேட்க போறது இல்ல. அதை சொல்றதுக்கு ஒரு டைம் இருக்கும்ல, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அம்மா, இப்ப எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என்னோட பிரச்சனை என்னால இசையை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா என்னையவே நம்பி அங்க ஒருத்தி விட்டுட்டு வந்திருக்கும் போது அவளை ஏமாத்திட்டு இங்க இசையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது என்னமா நியாயம்? நீங்களே சொல்லுங்க. நம்மளையே நம்பி இருக்கவங்கள ஏமாத்த கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இன்ன வரைக்கும் நான் இருக்கேன். இனிமேவும் அப்படித்தான் நான் இருப்பேன். அம்மா, அந்த பொண்ணு யாரு என்னங்கிறத உங்களுக்கு கூடி சீக்கிரத்திலே நான் சொல்றேன். ஆனா கண்டிப்பா அந்த பொண்ணை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா என்னால இசையை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி. இதுக்கு மேலே நாங்க இருந்தனா நீங்க இந்த கல்யாண பேச்சை எடுப்பீங்க என்ன? அதனால நான் நாளைக்கே மதுரைக்கு போயிடுறேன். என்னால இங்க இருக்க முடியாதுமா. ப்ளீஸ், திரும்ப திரும்ப இதவே பேசி பேசி இரிட்டேட் பண்ணீங்கன்னா அப்புறம் இதனால இசைக்கும் தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். இது எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு தான் நாளைக்கே நான் மதுரை கிளம்புறேன். இதுக்கப்புறம் வர பிரச்சனை நீங்க பாத்துக்கோங்கம்மா. அவ்வளவுதான், நான் வரேன். ஐயோ, சின்ன வயசுல இருந்தே கலைமாமா கலைமாமான்னு ஆசை வச்சிருந்தா இப்ப எப்படி அவகிட்ட இதை நான் சொல்லுவேன்? என்னால அது முடியாது. மன்னிச்சிருமா இசை. இதுதான் இசை நடந்துச்சு. இதை நான் உன்கிட்ட சொன்னா கண்டிப்பா உன்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவன் சொல்றது நியாயம் தானே? நீ மட்டும் அவனை விரும்பினா பத்தாது, அவனும் உன்னை விரும்பணும்ல. அவன் வேற ஒரு பொண்ணை நினைக்கிறாம்மா. அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கட்டும். நீ உன்னோட வாழ்க்கையை தனியா பாருமை. இசை, ஆமா பாட்டி, நீ சொல்றதா சரி. நாம விரும்புறவங்க நம்மளை விரும்புறாங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம் தானே. எனக்கு புரிஞ்சிருச்சு பாட்டி. நான் போயிட்டு வரேன். இசை, ஒருத்தரை மனசுக்கு பிடிச்சிருந்து அவங்களோட அனுமதி இல்லாம நேசிக்கிறது கூட தப்புன்னு இன்னைக்கு புரிஞ்சிருச்சு மாமா எனக்கு. நீங்கண்ணா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உங்களை யாராவது ஒரு சின்ன சொல்ல சொன்னா கூட என்னால அதை தாங்க முடியாது மாமா. ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்க அமைச்சுக்கிட்டீங்கல்ல, என்னை பத்தி யோசிக்கலையா மாமா? நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன பிடிக்கலனா என்கிட்டே சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம்ல. நான் உங்களை நினைச்சிருக்க மாட்டேன்ல. ஆனா நீங்க என் பாட்டிட்ட சொல்லிட்டு போனீங்க. ஏன் மாமா, நான் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். நான் வருத்தப்படுவேன்னு தெரிஞ்சு பாட்டிட்ட சொல்லிட்டு போன நீங்க உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருப்பேன்னு உங்களுக்கு புரியலையா மாமா? என்னால முடியல மாமா. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. அன்பு ஒண்ணுதான் அனாதைன்னு சொல்றது உண்மைதான் மாமா. என் வாழ்க்கையில அது நிஜமாயிருச்சு. வானவில் என் வாழ்க்கையில் தோன்றும் முன்பு மறைந்து போன தேன் துணி பூக்களில் தேடும் தேனி நான் என காதலே என் காதலே எங்கு போகிறாய் என் வாழ்வில் வாழும் முன் வீழ்கிறேன் தேவதையுனை தேடிய
ஏண்டி மூஞ்சி இப்படி வச்சிருக்க? பார்க்க சகிக்கல. தயவு செஞ்சு சிரிச்சிரு தாமரை. சிரிக்காதீங்க மாமா, மூக்குல குத்தி போடுவேன். என் மூஞ்சி பார்த்தா சிரிக்கிற மாதிரி தெரியுதா? இல்ல, எப்பயும் போல பார்த்தாலே சிரிப்பு வரும். இப்ப சத்தியமா என்னால சிரிப்பு அடக்க முடியல. நான் என்னதாண்டி செஞ்சேன்? வா வெளியே போலான்னு சொன்னேன். மணி என்ன தெரியாம தான் கேக்குறேன். எவனாவது 10 மணிக்கு வாக்கிங் வருவானா? நான் வருவேன், நான் அப்படிதான் வருவேன். நான் எங்க கூப்பிட்டாலும் நீங்க வந்ததே ஆகணும். உங்க பிள்ளை தான சுமக்கிறேன். அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்கு. என்ன விடிய காலையில எந்திரிச்சு வாக்கிங் போனா கூட பரவாயில்ல. எவனாவது 10-11 மணிக்கு வாக்கிங் போறது எந்திரிச்சு வருவானா? உங்க ஊர்ல டாக்டர் அப்படித்தான் சொன்னாங்களா? ஆமா, எங்க டாக்டர் அப்படிதான் சொன்னாங்க. இப்போ என்னது சிரிச்சிட்டு இருக்கீங்க? நடக்க முடியல நான் உட்கார்ந்திருக்கேன். வாக்கிங்கடா நடக்கணும். உட்காந்து சாடி மாதிரி எந்திரிக்க சொல்லு. ஏமா இப்படிதான் சொன்னீங்களே, தூக்கிட்டு வீட்டுக்கு போங்க. இது நல்லா இருக்கே. மேடம் 10 மணிக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கவன நல்லா தண்ணியை ஊத்தி எழுப்பி விட்டு எந்திரிச்சு வா வாக்கிங் போறான்னு கூட்டிட்டு வந்துட்டு நடக்க முடியாம சாலி கிடக்க கீழே உட்காந்துட்டு தூக்கிட்டு போவாம தூக்கிக்கிட்டு நீயே பண்ணி கடை கிடப்ப. எப்படி தூக்கிட்டு போறது? திரும்ப திரும்ப சாலி கிடக்க உட்கார்ந்திருக்கேன்னு சொன்னீங்க. அப்படிதான் பாத்துக்கங்க. அப்புறம் எதுக்கு தாடி கட்டிங்களா? அப்புறம் பாத்துக்கங்க மாமா, ஒண்ணும் சரி கிடையாது. இப்ப தூக்கிட்டு போறேன்னு வச்சுட்டு நான் எந்திரிச்சு வர மாட்டேன். இப்படியே தான் உட்கார்ந்திருப்பேன். உட்காந்து கடை யாரு வேணாட்டு சொன்னா? நான் போய் பேசாம படுத்து தூங்கிருப்பேன். சத்தியமா என்னால சிரிப்பா அடக்க முடியலடி. ஏன் இப்படி பண்ணிக்கிருக்க? ஐயோ, வாக்கிங்ல நடக்க சொன்னா வந்து உக்காந்து போட்டு நடக்க முடியலன்னு சொல்றது, தூக்கிட்டு போன்னு சொல்றது. மாமனால முடியாது தாமரை. எனக்கு ஒரே டயர்டா இருக்குடி. காலையில இருந்து வயக்காட்டுல சாகுற வெயில நடந்து வீட்டுக்கு வந்தோட போட்டு பாடா படுத்தி எடுக்கிற. இந்த இடத்துல எவன் நீ வாக்கிங் வருவியா? சரி மாமா, இப்படியே மறந்துருங்க நீங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அங்க போய் எங்க அம்மா கூட இருந்துக்கிறேன். இனிமே நீங்க வந்து கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன். ஆனா ஒண்ணு, நான் போனதுக்கு அப்புறம் எவளையாவது உள்ள கூட்டிட்டு வந்தியா அப்புறம் பாத்துக்கங்க. அது எப்படி? இவங்க அம்மா வீட்டுக்கு கோச்சுக்கிட்டு போவாங்களாம். நாங்க யாரையாவது கூட்டிட்டு வந்தா கூட்டிட்டு வரவே நினைச்சிருவாங்களா? அது மட்டும் எப்படி ஆயும்? அதெல்லாம் முடியாது. நீ போன உடனே அடுத்த நிமிஷமே ஒரு ஆளை உள்ள கொண்டு வந்து நான் வச்சுக்கிடுவேன். நீ வைக்கிற சாப்பாடு விஷம் கணக்காத்தான் இருக்கும். அதனால நீ புதுசால விஷம் வைக்க வேண்டாம். என்னடி அபாய்சர் ஊதுற மாதிரி மாமா மாமாட்டு? எந்திரி, சாரி கிடக்க உட்காரம். எந்திரி வா வீட்டுக்கு போவோம். எந்திரி. முடியாது, வேண்டா தூக்குங்க. அவளே எந்திரி. அடப்பாலா என்ன அங்க பாத்து போங்க. இல்லையே, சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா, சிரிக்கறாங்க. இல்லையே, எனக்கு எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு. மூச்சு எந்த பக்கம் வைக்கிருக்கு? நான் சிரிக்கணும். அங்க பாங்க. என்ன சிரிக்கலையா நீங்க? இப்ப என்ன சாமி பண்ணிக்கிறீங்க? பாத்து பிட்டியலா மாமா? அப்படி பாக்காதீங்க மாமா. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கன நீ? டேய் உன்னதடா கேக்குறேன். டேய் இங்க பாரு, உன்னதடா கடையில மாமா. நான் எதுவும் பேசுறதா? உங்ககிட்ட ஏதாவது பேசினாலே வம்பளுக்குற மாதிரி தான் பாரு. வா போ. அப்ப தூக்க மாட்டீங்களா? பேசிய ஆளை கவுத்து போறடி. அதையாவும் பேச பல ஜென்மம் ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. யோ டாக்டர், ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு நேரங்காலம் இருக்கியா? என்னது இது? நைட் 11 மணிக்கு கூட்டிட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிறியா? தெருநாய் வந்து கடிச்சிர போகுது. என்னமோ என்னை மட்டுமே கடிக்கிற மாதிரி பேசிக்கிருக்காப்ல இருக்கு. நீங்க தான் உட்காந்துருக்கீங்க. நான் என்ன நாய் கூட ரொமான்ஸ் பண்ண முடியும்? விட்டா நீங்க அதையும் செய்வீங்க டாக்டர். நீங்க அம்மா மாதிரி ஆளு. சோ முருகான என்னத்த சொல்ல? நீங்க எதையும் சொல்ல வேண்டாம். இப்ப விடுறீங்களா? நான் வாரேன். எப்ப பார்த்தாலும் வாரத்திலே குறியா இருங்க, சரியா?
என்னவா வர வர மல்லியாக்கு ஒரே அழகா கூடிக்கிட்டுல போய்க்கிருக்கு ஒன்னும் சரியில்லையே. ஏன் மாமாவை பார்த்து பார்த்து ரொம்ப அழகு கூடி போயிருச்சோ? சொன்னாங்க இந்த கருவாப்பையில பார்த்து எங்களுக்கு அழகு கூடுதாக்கும் குறையத்தையும் செய்யும். பாத்தியலா எப்ப பார்த்தாலும் கருவாப்பைன்னு சொல்றியா? கேப்ல கெடா வெட்டுற மாதிரி ஒன்னும் ஜாரி கிடையாது. இந்த கருவாப்பையிடத்தை கல்யாணம் கட்டிக்கிறேன், அது ஞாபகத்துல இருக்கட்டும். ஏன் டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம். நீ இம்புட்டு கருப்பா இருக்கியல, நான் நல்லா வெள்ளையா இருக்கேன். அப்ப நம்மளுக்கு குழந்தை எப்படி பிறக்கும்? என்ன சம்பந்தமே இல்லாத நேரத்துல சம்பந்தமான கேள்வியா இருக்கு. இது என்னப்பா கொடுமையா இருக்கு? நீங்க கேட்ட கேள்விக்கு நாங்க குதர்க்க பதில் சொன்னா தப்பா? நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். என்ன செய்விய டாக்டர்? மூஞ்சிலே குத்தி போடுவேன். என்ன ஒண்ணும் ஜாரி கிடையாது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்ல போனா இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வர வேண்டிய டவுட். ஆனா இப்ப வந்துக்கு இருக்கு பத்தியா, உன்னை மூஞ்சிலே குத்தணும். இத பத்திலாம் இப்ப நீ பேசவே கூடாது. இப்ப எதுக்கு இத பத்தி நீ பேசிக்கிருக்க? என்ன டாக்டர், சந்தேகம் கட்ட கூட வைரிய? போங்க மாமா, நான் வாரேன். ஏய், சந்தேகம் கேட்கறதுல தப்பு இல்ல, அது எந்த நேரத்துல கேட்கணும்னு ஒரு இது இருக்கு சரியா? இப்பெல்லாம் இத பத்திலாம் பேசவே கூடாது. பேசாம இரு. ரொம்ப வைரியா இப்படியே பண்ணிக்கிறீங்க. காதல் டைவர்ஸ் பண்ணி போடுவேன். காதல் டைவர்ஸ். என்னது காதல் டைவர்ஸா? புதுசா திணுசாவே பேசுறிய. ஒரு மார்க்கமாத்தே இருக்கு பேச்செல்லாம். ஆமா, உங்கள மாதிரி ஆளுகிட்ட பின்ன எப்படி பேசுறது? ஆளு ஒரு மாதிரில கேள்வி கேப்பிய, குத்தர்க்கமா கேட்டு நீங்களே பதிலையும் சொல்லுவீங்க. உங்கள மாதிரி ஆளுகிட்ட ஒரு மார்க்கமாத்தே பேசணும். சரி, அப்புறம் டாக்டருக்கு எப்ப ப்ரொமோஷன் கொடுப்பீங்க? டாக்டர், அத போய் ஆஸ்பத்திரியில கேளுங்க. இங்க வந்து கேட்டுக்கிருக்கீங்க. நான் உங்களுக்கு ப்ரொமோஷன் போட்டுக்கிருக்கேன். அறிவாளிய பேசுறோம்னு நினைப்புவோட. நாங்க அந்த ப்ரொமோஷனை நம்ம ஒன்றும் கேட்கல. நாங்க காதல் ப்ரொமோஷன்ல இருந்து கல்யாண ப்ரொமோஷனை கேட்டோம். எப்ப பார்த்தாலும் தீய வைப்பேன், மண்ணனை ஊத்தி வேண்டியதெல்லாம் என்ன பேச்சு? கடவுளே, கடைசி வரைக்கும் சாமியார தான் போகணும் போல. நானு அப்ப கூட உங்களை தனியா விட மாட்டேன் மாமா, நானும் உங்க கூட வந்துருவேன். அப்படியாக்கும் கூட வருவீங்களா? சரி வாங்க போவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து. போறது சன்னியாசம், இதுக்கு கூட உங்களுக்கு ஒரு ஆள் வேறயா? தப்புன்னு கிடையாது வாரதுல. கண்டாங்கி புடவ கொண்டாடும் நிலாவ கையோடு அணைச்சேனே. என் பேர மறந்து உன் பேரத்தான் எப்போதும் நினைச்சேனே. முத்து நகை முழு நிலவே, முத்து விளக்கே கொடி மலரே, கண்ணிரண்டும் மயங்கிட கண்ணி மயில் உறங்கிட நான் தான் பாட்டெடுப்பேன், உன்னை தாய் போல் காத்திருப்பேன்.